அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட ஸ்ரீபக்தி சேனலில் இன்றைக்கி பெங்களூரில் அமைஞ்சிருக்கக்கூடிய ராம ஆஞ்சநேய குட்டா அப்படிங்கிற கோவில் தான் பார்க்க போகிறோம். இந்த கோவில் பெங்களூரில் இருக்கக்கூடிய ஹனுமந்தா நகர் அப்படிங்கிற இடத்துல அமைஞ்சிருக்கக்கூடிய ரொம்ப அற்புதமான கோவில். குட்டா அப்படின்னா ஒரு மலை மேல் அமைஞ்சிருக்கக்கூடிய கோயில். அதனால தான் இந்த கோயிலுக்கு ராம ஆஞ்சநேயர் குட்டா அப்படின்னு கன்னடத்தில் பெயரும் இருக்குது. இந்த கோவில் ஒரு குன்றின் மேல் அமைஞ்சிருக்கிறதுனால நம்ம படி மேலே ஏறி தான் சுவாமியை தரிசனம் பண்ணுவோம். நம்ம இங்கே பக்கத்துலேயே நிறைய பார்க் இருக்கிறதையும் பார்க்குறோம். சுற்றியுமே மரங்களும் இந்த கோயிலில் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த கோவில் 1960களில் கட்டப்பட்டிருக்கு. இந்த கோவிலை கட்டினது யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கர்நாடகாவோட முன்னாள் சீஃப் மினிஸ்டர் கெங்கல் ஹனுமந்தையா அப்படிங்கிறவர் தான் கட்டியிருக்காரு. இந்த கோவிலுடைய முக்கியமான சிறப்பம்சம் என்ன அப்படின்னா இந்த கோவிலில் ராமர் ஆஞ்சநேயரை கட்டிப்பிடித்து கொண்டு இருக்கக்கூடிய சிற்பம் ரொம்ப அழகாக அமைக்கப்பட்டிருக்கு. அந்த சிற்பம் 9 மீட்டர் உயரம் இருக்கிறதே ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. இந்த கோவிலில் ஹனுமன் ஜெயந்தி மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது. ராமாயண காவியத்தில் ஆஞ்சநேயரோட பங்கு மிகவும் அளப்பரியது. ராவணன் போரிட்டு அவனை ஜெயிக்கிறதுக்கு ராமனுக்கு உதவியாக இருந்ததே ஆஞ்சநேய பெருமான் தான். அந்த நன்றியை தெரிவிக்கும் விதமாக தான் ஆஞ்சநேயர் ராமரை ஆற தழுவி கொண்டிருக்கக்கூடிய அழகான அற்புதமான காட்சியும் இங்கே அமைக்கப்பட்டிருக்கு. இந்த கோவிலை சுற்றிலுமே நிறைய மரங்கள் இருக்குது. இங்கே அரச மரத்துக்கு கீழே நிறைய நாகர்கள் சிலைகளும் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. இந்த கோவில்லே அழகான ஒரு ஆர்ச்சில் சுதிச்சிற்பம் அமைச்சிருக்காங்க. அதில் ஸ்ரீ ரங்கநாத சுவாமியை பார்க்குறோம். அதுக்கு பக்கத்துலேயே ஸ்ரீதேவி பூதேவி தாயார் பிரம்மாவும் இருக்கார். மேலே ஆஞ்சநேயர் பறந்துட்டுருக்கிற மாதிரியும் ரொம்ப அழகாக அமைச்சிருக்காங்க. அடுத்ததாக நம்ம பார்க்குறது சிவபெருமானுடைய அழகான சுதிச்சிற்பமும் அமைச்சிருக்காங்க. அவர் பனிமலையில் அமர்ந்திருக்கக்கூடிய அழகான சிற்பத்தையும் பார்க்குறோம். சுற்றிலுமே அழகான மரங்கள் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான கோவில் தான் இன்றைக்கி நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த கோவில் கருவறையில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் 8 அடி உயரத்தில் ரொம்ப அழகாக கம்பீரமாக இருக்கார். இந்த ஆஞ்சநேயரை வேண்டிக்கிறதுனால நமக்கு சர்வ காரியங்களும் அனுகூலம் ஆகும். கிரக தோஷங்கள் எல்லாமே விலகும். கர்நாடகாலே ஆஞ்சநேயரை அதிகமாக வேண்டிக்கிறதுமே ஒரு தனி சிறப்பாகவே இருக்குது. இந்த கோவில் வீடியோ உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம ஸ்ரீபக்தி சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்த்த அனைவருக்கும் மிக்க நன்றி.